இதுவே லட்சி என் அன்னையை போல் இன்னொரு தெய்வம் இந்த உலகெங்கும் கிடையாது, இந்த உலகெங்கும் கிடையாது. எத்தனையோ இல்லங்களை பார்த்துவிட்டு போனா போலச்சு வணக்கம் வணக்கம் வணக்கம். கற்றும் கடல் சுகந்து கட்டி பருவத்துடன் இருந்து கொண்டு தித்திக்கும் தமிழிலே கண்டவர் உண்மை புரிந்தவருக்கு வேற்றுமை இல்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்களும் பிரிவினையும் இல்லை, இதைக்காத நிலத்திலே அறவடையும் இல்லை, உழைக்காதவன் வாழ்வதிலே மன நிம்மதியும் இல்லை. அப்படி இருக்கே ஏழு குடும்பத்தில் பிறந்து அயல்நாடு சென்று பட்டங்களை படம் படித்து இப்போது தாயகத்திலே இதோ என் நாட்டை பார்க்கின்ற போது தமிழ்நாடு என் நாடு வாரி வழங்கிய நாடு. இதுதான் சில ஆண்டுகளை பற்றி பாடல்களை பற்றி சொல்ல வேண்டும். எப்படி அடிமைகளை உடைப்பதற்கு யார் காரணம்? நம் அடிமைகளை யார் காரணம்? அடிமைகளை உடைப்பதற்கு யார் காரணம்? நம் அடிமைகளை யார் காரணம்? ஒழிப்பதற்கு யார் காரணம்? டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லணும். டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லணும். எங்க அகிலம் போற்றும் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்?
எங்க அடியில் போற்றும் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? இப்படியே ஆடி பாடிக்கொண்டிருந்தால் காலம் போவதும் தெரியாது, கடமை இருப்பதும் தெரியாது. தாய் தந்தை உதயன் வருவான் என்று பல மீது வைத்து காத்துக் கொண்டிருப்பார்கள். சென்று தாய் தந்தை சென்று என்றும் வருகிறேன். ஆமா 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 கடிதம் சொன்னது சரி வந்து பார்க்கலாம். அப்பா அம்மா தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அன்னையும் பிதாவும் ஒன்னறி தெய்வம். தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் உங்கள் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் விஜயன் வணங்குகிறேன். வாழ்த்துங்கப்பா. பையனை மாத்திர எப்படிப்பா வாழ்த்துவது? அயல்நாடு சென்று உங்களுடைய மகன் நீங்க ஏழு குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த மகனை சீர சிறப்பமாக வளர்த்து அயல்நாடு அழித்து பட்டப்படத்தான் பழகிச்சீங்க. அயல்நாடு சென்று பட்டங்களை பல முடித்து அனைத்து தேர்வுகளும் வெற்றி பெற்றிருக்கிறேன்ப்பா. ஆமா அது விரைவாக மனம் காண வேண்டாம். உங்களுடைய மகன் வளர்ந்து விட்டேன், வாழ்வு மறந்து விட்டேன், தக்க பருவம் மறந்து விட்டேன், உங்களுக்கு தோளுக்கு மேல வந்து விட்டேன். போனேன் இனிமேல் உங்களை கஷ்டப்படி நான் பார்க்க மாட்டேன்ப்பா. படித்திருக்கிறேன், பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் பொருள் என் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கட்டும். உங்களை இருவரையும் சீரமாக வளர்க்கிறேன். எனக்கும் வயதாகிவிட்டது. உண்மைதான். எவ்வளவு காலங்கள் இருக்கிறது. இது போயிட்டு விடாதீங்க. நான் திருமணம் செய்ய வேண்டும், என்னுடைய குழந்தையை நீங்கள் பார்க்க வேண்டும், உங்க தோல் மீது குமிந்து தாராட்டு பாட வேண்டும். ஏன் போகாதீங்க? இல்ல 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 என் மகன் வந்து சந்தோஷம் வந்துச்சு. திரும்பல வந்து இன்னும் நமது பாசமிகு நமது கிராமத்தில் வாசம் பண்ணி வரும் நமது ஐயா உயர்த்துவாளர் துரை ஐயா அவர்கள் நாட்டாண்மையாளர் இதோ எங்கள் கலைக்குழுவில் ஆசாபாரத்தில் நன்றி பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியுள்ளார். அந்த அன்பு உள்ளத்துக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே
என் மகன் வந்துட்டான். நான் எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கோ போய் வந்தேன். கரெக்டா ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் போய் கேட்டா ஆபரேஷன் பண்ணியான்னு சொன்னேன். அவன் ஆபரேஷன் பிளேடு கிடையாது, இந்த மாதிரி கத்தி வச்சுருவான். ஆபரேஷன் பண்றது டேய், ஐயா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த பையனுக்கு உங்களுக்கு வயதாகி விட்டது. ஆமாம், ஆமாம். அதனால உங்களுக்கு மனக்கவலை. மனக்கவலை அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க. இந்த வார்த்தை எப்படின்னா இறங்கிட்டான். இறக்குறேன்ப்பா. கொஞ்சம் காலம் பொறுங்க. படித்திருக்குது, பட்டம் வாங்கியிருக்கின்றேன். ஆமா. எனக்கு வேலை வருத்தம் தகுந்த வேலை. உங்களை இருவரையும் கண் கலங்காத காப்பாத்துறப்பா. நீ அதை சொல்லிட்ட. ஆமா. என் பொண்டாட்டி டெய்லி சண்டைக்கு வரா. என்ன என்னால முடியாதுன்னு சொன்னேன். வயசான காலத்துல என்ன போய் துணி துவைக்க சொல்றான். ஏம்பா, அந்த வேலையை நீ தான் பார்க்கணும். என்னது பரம்பரையா நீங்க செய்யக்கூடிய தொழில நீ தான் பார்க்கணும். உங்களுக்கு பிறகு நான் செய்யணும். ஆமா. ஏம்பா, இதுக்கா என்ன அயல்நாடு அமைத்து பட்டங்களை பலப்படுத்தி வச்சுங்க. ஆமா. படித்தவன் இந்த தொழிலை செய்யலாம். பாசம் மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் கேவலமா சொல்லுவாங்க. அதனால இந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன். படித்ததுக்கு தகுந்த வேலை வரட்டும். அது வரைக்கும் காத்துருங்க. அதுல நாங்க பட்டினி விடுமா? பாருப்பா, பட்டினி விடுமா? இன்னும் கொஞ்ச காலம் பொறுங்க. இதுக்கு தகுந்த வேலை வரும். அந்த வேலை நான் செய்ய மாட்டேன். மேடி இந்த பையன் நான் சொல்ற வேலை செய்ய மாட்டான். நீ ஐய், அப்பா. அப்பா. தோளுக்கு மிஞ்சி தோழன் ஒரு மகன் இருக்கின்றேன். என் கண்ணீர் இருக்கு. பெத்த தாயை கரல் நீட்டி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன இருக்கா? புத்தி இருக்கா? மூளை இருக்கா? அறிவு இருக்கா? உங்க புத்தி கிட்ட கெட்டு போச்சா? தாய் அடிக்கிறீங்க, உங்களுக்கு தப்பா தெரியலையா? என் தாய் மீது இன்னொரு வாட்டி கரலை வைத்தீங்க, அடப்பதே வேற. நீ ஒரு அனாதை நாயிடா. அதாவது